சிமுலேட்டர் கிளாஸ்னால் இதுதான். இங்கிட்ட ஒரு ஸ்க்ரீனு, அதில் சைடு மிரர் இருக்கும், இங்கிட்ட ஒரு ஸ்க்ரீன் சைடு மிரர் இருக்கும். நாம் உட்காந்துருக்க சீட்டு தான் வண்டியோட கேபின் போல் ஃப்ரெண்டு போல் இருக்கும். பாருங்கள், அப்படியே ஓட்டலாம். இதில் ஓட்டும்போது கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்றைக்கி எங்களுக்கு வந்து சிமுலேட்டர் கிளாஸ் 5th டே, Kone95 5th டே. இதுதான் எங்கள் டியூட்டர் சார். நம்ம சீட்டில் உட்காந்துருக்கும் போது நம்ம கேபினில் உட்காந்துருக்க ஃபீலிங்கே இருக்கும். இந்த பக்கம் மிரர் தெரியும், அந்த பக்கம் மிரர் தெரியும். இருக்கிற எல்லா ரோடையும் அவங்க கைட் பண்ண ஓட்டணும். Good, very good. Indicator. My colleagues, my tutor. Go straight. Yeah. இப்போ ஓட்டுறது நான், கூடவே எங்களோட டியூட்டர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்றா 3 ஸ்க்ரீனாக இருக்கும். நாம் வண்டி லாரிக்குள்ளே உட்காந்துருக்கிறது போலவே இருக்கும். செசல் இதை வந்து கம்பல்சரி Kone95 எழுதும்போது சிமுலேட்டர் எக்ஸாமும் எழுதி ஆகணுன்றது ஒரு ரூல்ஸு. நம்மளோட கவனம் எப்படி இருக்குது, கவனம் சிதறாமல் இருக்கா அப்படின்றதெல்லாம் ஒரு சைக்காலஜிக்கல் டெஸ்ட் போல் இதையும் பண்ணுறாங்க. பாவி எக்ஸாம்ன்றது அது தனி, இதுக்கு பேர் சிமுலேட்டர் எக்ஸாம். இன்ஸ்ட்ரக்ஷன் எங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பார். அப்பப்போ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நாங்கள் அதை பர்ஃபார்ம் பண்ணுறோமா அப்படின்றத பார்த்து லெவல் ஸ்கோர் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட Kone95 கிளாஸ் ஒரு 5 நாளைக்கு மேலே நடந்து முடிஞ்சோடனே இன்பிட்வீன் கேப்பில் எங்களுக்கு இதை கூப்பிட்டு போய் எங்கள் பேட்ச்மேட்ஸ் எல்லாருக்கும் இந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாருக்கும் ஸ்கோர் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை வந்து எழுதிட்டாங்க. இது ஃபஸ்ட்டு ஓட்ட ஆரம்பிக்கும் போது எனக்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கை வந்து கியரில் போகிற மாதிரியே போகும். அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படியே ஹேங் ஓவர் ஆன மாதிரி அப்படியே கிருன்னு ஆன மாதிரிலாம் ஆனிச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அது நார்மல் ஆகிடுச்சு. இது எல்லாருக்கும் நடக்கும், எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க. இது ஏஐ டெக்னாலஜியில் உள்ள மிஷின்றனால நம்மளோட கவனம் எல்லாத்தையும் அது அப்படியே ரெக்கார்ட் பண்ணுது. ஆனால் பெருசாக எதுவும் பயப்பட தேவையில்லை. இந்த எக்ஸாமு இது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக எல்லாராலையும் பண்ணுவாங்க. வண்டி ஓட்ட தெரிஞ்ச எல்லாராலையும் பண்ண முடியும். எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர்கிட்ட ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட என்ன ஓட்ட சொன்னாங்க. ரியல் லைஃப்பில் அப்படியே யூரோப்பில் உள்ள ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டுறது போல் அதே ரோடு, அதே மாதிரி காரெல்லாம் குறுக்க வரும், அப்படியே ஓட்டணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை.